ஹலோ சார். சார், சொல்றா. சார் எங்க சார் இருக்கீங்க? இதோ இங்கேதான்டா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்? யார் இருக்கா? இல்ல, நீ அந்த கவுண்டர் பக்கத்துல போடுவது யார்? தெரியும். இல்ல, கவுண்டர் போடுவது தெரியும். என்ன விஷயம் சொல்லு. ஓ, உங்க சுனிய பிடிச்சே நீங்களே ஊமுங்க. யார் இல்லாட்டி சொல்லு. சரி சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. எப்படியோ இந்த மாசம் இந்த ஸ்பாட்டிஃபை வந்து விட்டுட்டீங்க. சரி. அடுத்த மாசம் ஸ்பாட்டிஃபை வந்து இருக்குமா இருக்காதா? அப்படி இருந்தா என்னைக்கா இருக்கும்? இருக்குன்னா சொல்லியிருக்கானுங்க. ஆனா அதுக்கு நீ போன்ல பேசாதடா பொட்ட வந்து நேர்ல பேசிடா ஏன்ட்ட அந்த பையன் இருக்கணும் ஓன்ட்ட நீ பார்க்கணுமா சுடு காட்ட. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன் மற்றும் லீவாய் அக்கர்மேன். இணைந்து வழங்குவோர் பூமர்கள் முற்பணி மன்றம் மற்றும் நவீன் அவார்ட்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சம் மனிதர்கள் வி கிராஸ் ஓவர். அதாவது நம்ம வாழ்க்கையில பார்த்த ஹோல்சம் மனிதர்கள், ஹோல்சமான மேட்டர்ஸ் எல்லாமே நம்ம பாட்காஸ்ட்ல எல்லாமே ரொம்ப நெகட்டிவா இருக்கு, பீயா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஒரு ஹோல்சமா பேசலாமேன்னு சொல்லிட்டு யார் யார் உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்த்தர் மோகன் வந்திருக்காரு, ஆனால் சும்மா தான் உட்காந்துருப்பாரு. அப்புறம் டாக்கி மியூசி ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹோல்சம்னா என்னன்னு எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லிடுங்க. ஹோல்சம்னா ஒரு சந்தோஷமான ரொம்ப அற்புதமான ஆளுங்க. மேட்டர் ஃபீல் குட்னு சொல்லலாமா? ஃபீல் குட். லீவாய் ஒரே ஒரு நிமிஷம் ஒன்னேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ம் அது என்னன்னா, நீ பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சைடு கேப்ல இது எல்லா எபிசோடும் பி மாதிரி இருக்குன்னு நீ சொல்ற பாத்தியா, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஏய், இவன் உயிரை கொடுத்து ஒரு மனுஷன் வந்து பேசிட்டு இருக்கிறான் எல்லா எபிசோடும். நீ வந்து டெடிகேஷனே இல்லாம இருக்க. நீ வந்து என்ன பீன்னு சொல்ற. இப்போ கண்டென்ட் கொடுத்து 3 வாரம் ஆச்சு, ஒரு கண்டென்ட் கூட ரெடி பண்ணிட்டு வர மாட்டேங்கிறாருங்க. டாக்குமெண்ட் இதெல்லாம் கட் பண்ணிடு. நான் மியூட் போறேன்டா. நான் மியூட் போறேன். ம். அதுல நடந்த சின்ன சின்ன இது நான் அப்பட்டமா சொல்றேனே, ஹோம் கிரீம் பாட்காஸ்ட்ல போட்டிருப்பாங்க. அதை கேட்டுட்டு நானே ஒரு வாரத்துக்கு ஹோல்சமா சுத்திக்கிட்டு இருந்தேன். அதுல நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நமக்கே நடந்த மாதிரி. சரி, நமக்கு நடந்ததுல லீவாய் கிளியரா கிரெடிட்ஸ் கொடுத்துறோம். ஹோம் கிரீம் பாட்காஸ்ட்ல இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த எபிசோட வந்தது. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎம்ல வந்துட்டு ப்ரோ அந்த பாட்காஸ்ட் மாதிரி இருக்கு ப்ரோ இந்த பாட்காஸ்ட் மாதிரி இருக்கணும் ஊம்பவே கூடாது. சைலண்டா இருக்கணும். கிரெடிட் கொடுத்தாச்சு. குஞ்ச கடிக்க கூடாது. குஞ்சு போன எபிசோட்ல காந்தாரா போட்டு குஞ்ச கடிக்க வந்துட்டானுங்கடா நிறைய பேரு. ஏன் அது யாரு சொன்னா? இல்ல, அது நான் சொல்றேன் வரிசையா, பின்னாடி சொல்றேன், கடைசியா சொல்றேன். நீ பேசு. அதனால இப்ப அது அது மாதிரி இருக்காது. அதுதான் மெயின் கண்டென்ட். அது எங்களுடைய கண்டென்ட் தான் அதுல இருந்து வரப்போகுது. ஓகே, போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கதை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நான் காலையில கோர்ட்டுக்கு போறதுக்கு வண்டியில போய்கிட்டு இருக்கேன். ப்ரோ இந்த டோன் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்பா இப்படி இருக்கு. திடீர்னு அந்த சரி மாதிரிதான். சரி அப்படி என்னதான்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு என்னதான்டா பாக்கலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாக்கலாம்னு போனா, ஆர்த்தர் ஊம்பிக்கிட்டு இருக்காரு அங்க. ப்ரோ சைலண்டா இருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நான் பாட்டு சைலண்டா தானே உட்கார்ந்துருக்கிறேன். கண்டென்ட் ரெடி பண்ணல, இன்னைக்கு ஃபுல்லா அப்படிதான் பேசுவேன் உங்களை. புள்ளி பண்ணிட வேண்டியதா இன்னைக்கு ஃபுல்லா. இல்ல ஹோல்சம் பாட்காஸ்ட்னு கூப்பிட்டு ஆர்த்தர் ஸ்டார்டிங்ல ஆர்த்தர் ஊம்பு விட்டா ஹோல்சமா இருக்கா இல்லையா? அப்பா இதுதாங்க ஹோல்சம். சரிடா. சரி, ஓகே. அதான் அன்னைக்கு ஒரு நாள் காலையில நான் கோர்ட்டுக்கு போறதுக்கு வண்டியில போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு பெட்ரோல் இல்லாம அப்படியே நின்றுச்சு. வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கருப்பு பேண்ட்டை போட்டுக்கிட்டு சும்மாவே தள்ளினா நமக்கு பயங்கரமா வேர்க்கும். அன்னைக்கு அப்படி தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். செம்ம டென்ஷன். கோர்ட் இருக்குது எங்கேயோ, பெட்ரோல் பங்க் இருக்குது எங்கேயோ. அப்படியே போய்கிட்டே இருக்கேன். அப்படி ஏறி உட்காந்துட்டு அப்படியே தள்ளிட்டு இருந்தேன். முடியல, கால்லாம் வலிக்குது. பின்னாடி இருந்து ஒரு கால் டப்புன்னு என் வண்டி மேல வைக்கிறாங்க யாரோ. டிடிஎஃப் வந்து முறுக்கி போடுற தம்பின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நிக்கிறாரு. அவர் இல்ல,
பின்னாடி ம். திரும்பி பார்த்தா ஒரு ஆட்டோக்காரர் ப்ரோ. ஓகே. ஆட்டோக்காரரு கால வைக்கிறாரு. அவரு ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. ப்ரோ இது அண்ணே என்னைய அண்ணேங்கிறாரு. அவருக்கும் வயசு நெறையா. அண்ணே குழந்தை பின்னாடி இருக்கு. ஆக்சுவலா முன்னாடி வந்துட்டு ஒரு கை குழந்தை. அவங்க ம். அந்த ஆட்டோக்காரரோட ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் அங்க இருக்காங்க. அந்த குழந்தை பின்னாடி இருக்கு. ஏதோ ஓகே. பெர்சனல் வேலையா போயிட்டு இருக்காங்க. குழந்தை ம். பின்னாடி ம். இருக்கு. பிரேக் மட்டும் புடிச்சிடாதீங்க. நான் டோப் பண்ணி போய் பெட்ரோல் பங்க்ல விடுறேன் அப்டின்னாரு. எனக்கு ம். அப்படியே ம். தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த ஆளு ஏதோ ஒரு பெர்சனல் வேலைக்கு போயிட்டு இருக்கான். எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்படின்னு நானும் நின்னுகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எந்திரிச்சு வண்டியில உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். மெதுவா அப்படியே டோப் பண்ணிட்டு போயிட்டு, நான் பெட்ரோல் பங்க்ல இறக்கி விட்டு போயிட்டான். ம். எனக்கு ம். அந்த நாள் ஃபுல்லா ஹோல்சமா இருந்துச்சு அதை பார்த்தோனே. ம். ம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோல்சம் மேட்ரு. நல்லா இருக்கு ப்ரோ. ஆமா. 2வது ஹோல்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே எங்க அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பயங்கரமா உடம்பு சரியில்ல. உடம்பு சரியில்லாம என்ன ம். பண்ணிட்டேன், லீவ் போட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஓகே. லீவ் போட்டு இங்க நான் வீட்ல உட்காந்துருந்தேன். அப்புறம் நைட்டு ஜிம்முக்கு போயிட்டு, ஜிம்முக்கு ஒர்க் அவுட் போட்டுருக்கேன். எங்க மேம் கால் பண்றாங்க, எங்க ஆஃபீஸ்ல இருந்து. எனக்கு ம். அவங்கலாம் காலே பண்ணவே மாட்டாங்க. எதுக்குடா ஓகே. கால் பண்றாங்க? போச்சு என்னமோ திட்ட போறாங்க. ஏதாவது வேலைய பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம் மாட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றேன். சரி இது பயந்துகிட்டே நிக்கிறேன். அட்டெண்ட் பண்ணி பேசுறேன். "இனிவே என்னடா என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லன்னு கேள்விப்பட்டேன். என்ன ம். வந்தோனே பையன் மூஞ்சிய தானே பார்ப்பேன். என்னடா ஆச்சுன்னு பதறி போயிட்டேன்." அப்படிங்கிறாங்க. அப்படியே ம். எனக்கு ம். ஐயோ! நம்மள கேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க பாரு. அ எ ம். ம். எ நேர்ல கூட நம்ம அவ்வளோக்கு பார்த்து அவ்வளோக்கு பேச மாட்டோம். ஆனா பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்துல எதுக்கோ ஒரு இதுக்கு கால் பண்ணி, என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க அப்படின்ட்டு அது பயங்கரமா இருந்துச்சு அந்த மேட்ரு. ம். ம். டாக்டர் அப்படிதான் ப்ரோ சொல்லணும். கேட்டாரா எப்படி இருக்கு உடம்புன்னு? கேட்டிருக்க வந்தாலும் மாட்டாரே? கேட்கறாங்க, ஒரு மயிரும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு கூட எனக்கு உடம்பு சரியில்ல. உடம்பு சரியில்ல சார் அப்படிங்கிறேன். சரி வைடா ம். அப்படின்ட்டாரு அவ்வளோதான். டாக்டர் ப்ரோ ரொம்ப கல் நெஞ்சக்காரரா இருக்காரு. ம். ஆமா. பாப்போம். கல் குஞ்சுக்காரன். அடுத்து என்ன நீ அசிங்கமா திட்டின அதையும் சொல்ல சொல்றா. சரி. என்ன ஒருத்தன் இல்ல இல்ல நான் பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு சொல்றேன். கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான். நான் அப்ப வந்துட்டு டேய் லீவாய் உடம்பு நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். வைடா புண்டை அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். பேசுடா, பேசுடா. பேசுறா பேசுறாங்க பேசி சரி, சரி, பேசிதானடா சரி. ஏமாத்தின சரி. பாடு. சரி. அடுத்து ரெக்கார்டிங் தாக்குப்பிடிச்சு ரெக்கார்டிங் ப்ரோ. ப்ரோ. நீங்க சொல்லுங்க. இப்போ இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்டுட்டு வந்த கதை இது. ம். இந்த கிரெடிட் அவங்களுக்கு தான். ம். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்றேன். கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். ம். என் ஃப்ரெண்டு வந்து வண்டியில போயிட்டு இருந்தானா. ம். சரியா? அதான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில வண்டியில போயிட்டு இருந்தானா. ஏரியா கிட்ட வந்து ஒரு பாட்டி நின்னுட்டு இருந்தாங்க. வயசானவங்க. அவனுக்கு ம். வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து சரி நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போகிற வழி மறந்து போச்சு. ஸோ வந்து இவன் தான் தேடி கொண்டு போய் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இவன் தேடி அவன் வீட்டில் விட்டுட்டு வரும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. லைட்டான யார் இந்த பையனுக்கா? இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட்னா ரொம்ப அடி இல்லை, ஏதோ ஒரு வண்டியில இட்டு போய் மோதிட்டான் அ, அ, லைட்டா. அ, அ. அவன் இட்டுட்டு போனதை கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்கல்ல. ஆமா. அவங்க வந்து ஏன்பா இந்த பாட்டியை கூட்டு போறீங்க, அந்த அ, பாட்டிக்கு அந்த அவங்க வந்து அன்லக்கியானவங்க, அ, கூட்டு போனவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கு, ஏன் நீ அ, கூட்டு போன அப்படின்னு. இது வந்து ரிப்பீட்டடா நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தானா. யாராவது ஒருத்தவங்க கூட்டு போவாங்க, அவங்க வந்து தேடி விட்டுட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுரும். ஓ! அவன் வந்து இதை வந்து அவங்க வீட்டுல போய் சொன்னானா அவங்க அப்பா கிட்ட. ம், ம். அவங்க அப்பா வந்து கிளாமர் அப்பீல்னு சொன்னாங்க. ம், ம், ம். அவருக்கும் இதே மாதிரியே நடந்திருக்குது, ஆனா கார்ல, இதே பாட்டி கூட. அ, அன்னைக்கு ஒரு நாளு இப்ப நான் இங்க திருச்சி வந்துட்டு ஜிம்முக்கு புதுசா ஜாயின் பண்றேன் ப்ரோ. இங்க. ஓகே. ஜாயின் பண்றேன். ஒரு 2 வாரம் யாருமே என்ட்ட பேசவே இல்ல. சரியான ஒரு இதுல இருந்துச்சு. அப்படியே தனியா வருவேன். தனியா ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். ஒரு ம். மாரி என்னடா இது? யாருமே நம்மள்ட்ட ஒரு பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்லயே இருந்தேன். ஆக்சுவலா எங்க ம். ஜிம்முக்கு 2 ஓனரு. அ ம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஓனர் வந்துட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு வச்சுட்டு பேசினாரு. எங்க தம்பி ஒர்க் அவுட் போட்டீங்க இதுக்கு முன்னாடி? ஓ மதுரைலயா? சரி, சரி, சரி. உடம்பு நல்லா தான் இருக்கு. ம். டயட்லாம் என்ன ஃபாலோ பண்றீங்க? அப்படின்னு கேட்டுட்டு, ஏன் ஆள் அமைதியாவே இருக்கீங்க? ஏன் யார்ட்டயும் பேச மாட்டேங்கிறீங்க?
அப்படிலாம் கேட்டு அங்க அனுப்பி விட்டாரு. நான் லிஃப்ட்ல இறங்குறப்ப நிஜமா கண்ணுல கலங்கிருச்சு. பாடுறா 2 வாரம் கழிச்சு ஒருத்தர் நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு கூப்பிட்டு வச்சு. எவ்வளவு பெரிய ம். மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எனக்கு அவருக்கு அது அவ்வளவு பெரிய ஹோல்சமா இருக்குமானே தெரியாது. இந்த ஹோல்சம்ல முக்கியமான மேட்டரே அதுதான். அந்த ஹோல்சம் ம். பண்றவங்களுக்கு அது பெரிய ஹோல்சமாவே அது இருக்காது. அத இம்பாக்ட்டா வாங்குறவங்களுக்கு இருக்காது. தான். அது ஆ அவ்வளோ பெரிய இம்பாக்ட்டாவே இருக்காது. அத அவங்க போற போக்குல டக்குன்னு பண்ணி விட்டு போயிடுறாங்க. நமக்கு தான் அத தேடி கண்டுபிடிச்சு, ச்சே இது எவ்வளவு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ம். அதுக்கப்புறமே நெறைய பேர் பேசிட்டாங்க அந்த ஜிம்ல. ஆனா ஃபர்ஸ்ட் பேசி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஹோல்சம குடுத்தது அந்த ஆளு தான். ஓகே, ஓகே. அ அடுத்து வந்துட்டு ம் சிக்கன் கிராப் சிக்கன் நான் டெய்லியும் காலையில போய் வாங்குவேன். அப்போ ம். வந்துட்டு நான் பிரஸ்ட் மட்டும் தான் வாங்குவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்ச கடை இல்ல. ஒரு கடையில போயிட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க ம். நான் ஒருத்தர் வந்து ப்ரோ எனக்கு ஒரே ஒரு காமெடி போட்டுக்கோவா? ப்ரோ சொல்லுங்க. பர்சனாலிட்டி வேணாமா ப்ரோ? அதேதான். எப்படி? என் காமெடியை திருடிட்டான். அ ப்ரோ பிரஸ்டா தைஸா ப்ரோ? பிரஸ்ட் பிரஸ்ட் அதான் அடுத்து சொல்ல வந்தேன். நான் பிரஸ்ட் மட்டும் தான் வாங்குவேன். அவரு மட்டும் தான் எனக்கு கரெக்ட்டா குடுப்பாரு. அந்த விங்ஸையும் கழுத்தையும் கட் பண்ணிட்டு. ஆஹா. ஒருத்தர் அன்னைக்கு புதுசா ஒருத்தர் அங்க நின்னுட்டு இருந்தாரு கறி வெட்டுற இடத்துல. நான் போனோனே அ கழுத்தோடயே போட்டாரு. கழுத்தோடயும் விங்ஸோடயும் போட்டாரு. நான் சொல்றேன் இந்த மாரி ப்ரோ நான் கழுத்து, விங்ஸ் எடுத்துருங்க. நான் சாப்பிட மாட்டேன். நான் ஜிம்முக்கு போறனால பிரஸ்ட் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு. இல்ல சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்டின்னாரு. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன் என்னண்ணே நல்லா இருக்குங்கிறீங்க அப்டின்னு. அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க சொல்ட்டாங்க. தம்பி அவரு ரெகுலரா வாங்குறவரு. அவர் கேட்கிற மாரி குடுங்கப்பா அப்டின்ட்டு. அப்புறம் அன்னைக்கு நாள்ல முடிஞ்சிருச்சு. 1 வாரம் கழிச்சு அ எனக்கு வந்துட்டு இந்த 8லேருந்து 8:30 மணிக்குள்ள வந்தா அந்த அந்த மனுஷன் இருப்பாரு. எப்பவும் நான் வாங்குற ஆளு. கொஞ்சம் லேட் ஆயிட்டா தான் வேற ஏதாவது ஆள் போயிருவாங்க. அன்னைக்கு அப்புறம் நான் ரெகுலரா நான் என் டைம்க்கே வாங்கிட்டேன். திருப்பி 1 வாரம் கழிச்சு வந்துட்டு அந்த 8:30க்கு மேல ஒரு டைம் போயிட்டேன். போனோனே ம். அவரு பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இது அது இல்ல அப்படின்னாடா? நம்ம அவர கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த ஆளு ம். ம். வெட்டிக்கிட்டு இருக்க ம். கத்திய வச்சுட்டு எனக்கு வணக்கம் வைக்கிறாரு. ம். ம். அவருக்கு அவரு எவ்வளவு பெரிய ஒரு வேலையில இருக்காரு. எதுக்கு அத நிப்பாட்டி வச்சுட்டு எனக்கு வணக்கம் வைக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ம். நான் சொல்லவே இல்ல. அவரே எனக்கு அதே மாரி அந்த பிரஸ்ட்ட மட்டும் எடுத்து அந்த 450 கிராம் போட்டு குடுத்துட்டாரு. ம். ம். அதுக்கப்புறமேட்டு நான் எப்ப போனாலுமே அவரு ம். வேலைய விட்டுட்டு அந்த கத்திய கீழ வச்சுட்டு எடுத்து எனக்கு வணக்கம் வைக்கிறாரு. இது எதுக்கு இது ம். வைக்கிறாருன்னே தெரியல. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹோல்சமா பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த சிக்கன் கடையில இருக்க எல்லாருமே, யார் வெட்டுறவங்களா இருந்தாலுமே எனக்கு பார்த்தா தெரியும். என்ட்ட கேட்கவே மாட்டாங்க. நான் வந்தாலே பிரஸ்ட் ம். மட்டும் அது 450 கிராம் போட்டுருவாங்க. அது அது கேட்காம போனா மிகப்பெரிய ஹோல்சம். ஓகே, ஓகே. ரெகுலர் ஆயிட்டீங்க. ரெகுலர் ஆயிட்டேன். ஒரு இடத்துக்கு ஓகே. நிஜமாவே ப்ரோ. ஒரு இடத்துக்கு நீங்க ரெகுலரா ஒரு விஷயத்த வாங்குனீங்கனாலே, ஒரு ஆமா. விஷயத்த நீங்க ஆமா. ஃப்ரெண்ட் அவங்க ஆயிடுவாங்க. வந்துட்டு நம்மள பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. அந்த வரிசையிலேயே நான் 3 கதை வச்சிருக்கேன் சொல்றேன். ம். அடுத்து. அது உங்க கதை எதுவும் இருக்கா? என் நான் 2 கதையா? கதை, நீங்க ஒரு கதை அந்த மாரி. என் கதை வந்து என்னன்னா, இது வேற ஒரு பையன் சொன்னான். ம். அவன் வந்து அவன் வீட்ல வயல் மெயின்டெயின் பண்ணான் பையன். ம். வயலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ம், ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. 2 2 லேடிஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க வயல் சைடா. ம். ரொம்ப ம். விகரஸா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ம். அதுல வந்து சண்டை போட்டதுல ஒருத்தவங்களோட செயின் வந்து அருந்து கீழேயே விழுந்துருச்சு போல. அது அவங்க 2 பேருமே நோட்டீஸ் பண்ணா 2 பேரும் சண்டை போட்டு போயிட்டாங்க. இவன் ம். பார்த்துட்டான் அத. ம். இவன் பார்த்துட்டு அது ரொம்ப நேரமா அது பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கான். அதை எடுக்கிறதுக்கும் இதுவா இருக்கு. அவனுக்கு யோசனையா இருக்கு. யார்கிட்டயும் பேசாத மாதிரி ஒரு பையன். ம். ம். அவன் வந்து அதை எடுக்கிறதுக்கும் வந்து இதுவா இருக்கு. யாராவது எடுத்துடக்கூடாதுன்னு அங்கேயே நின்னு ம். இவனுக்கு வந்து அந்த செயினை பார்த்துட்டான் என் ஃப்ரெண்டு. அதை ம். எடுக்கிறதுக்கும் வந்து கூச்சமா இருக்கு. ஆனா வந்து யார்கிட்ட எடுத்து குடுக்கறதுன்னு தெரியல. சரி யாரையும் எடுத்துடக்கூடாதுன்னு அங்கேயே நின்னுட்டு சும்மா பேண்ட வச்சுட்டு இருந்தான். அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தேடிட்டு வந்தாங்களாம். ம். தேடிட்டு வரும்போது அவங்கள கூப்பிட்டு இந்த கடையில் பாருங்க செயின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு ம். போயிட்டான் போல. அவன் அப்புறம் அவங்க எடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்து அந்த பையன்கிட்ட ரொம்ப நன்றி பாரு எதுவும் யாரும் எடுத்துட்டு போல அப்படின்னு ம். சொல்லிட்டு ம். சொன்னாங்க. அது வந்து ம். எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு அப்படின்னு. சரிடா ம். அப்படின்னு. இந்த பையன் இந்த பாட்காஸ்ட் கேட்பான். மேபி இந்த கதையை கேட்டா கேட்பான்.
இது அவுட் டாபிக் தான் சொல்லிட்டா. இதுக்கு அப்படியே சொல்லுங்க. ஆப்போசிட்டா ஒரு கதை. இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டா கதை. ம். இங்க வந்துட்டு இது நான் ஃப்ரெண்டுக்கு நான் உங்கள மாரி கேட்ட கதை தான். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு நடக்குது. என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்றாரு. ஜிம் கோச் ம். சொல்றாரு. இங்க திருச்சியில இருக்க ஜிம் கோச் வந்து சொல்றாரு. அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க திருச்சிக்கு புதுசா வந்துட்டு ஏதோ வேலைக்கு வந்திருக்காரு. அப்ப டாக்ஸி ஓட்டுறாரு. ம். ம். ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஒரு நாள் இங்க ஏதோ ஒரு சவாரி முடிச்சுட்டு டீ கடைக்கு போறாரு. ம். டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு இருக்காரு. டீ குடிச்சிட்டு திருப்பி காருக்கு போனா சாவியை காணோம். ம். சாவியை காணோம். இவங்க என்ன பண்ணுறது தெரியல. பதட்டமா தேடிக்கிட்டு இருக்காரு. திருப்பி கடை ஃபுல்லா தேடுறாரு. ஒரு மணி நேரம் பதில் தேடுறாரு. டீ கடைக்காரர் எல்லாத்தையும் கேட்கறாரு. ஒன்னும் சொல்ல ஒருத்தன் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான் உட்காந்து டீ கடைக்காரன். டீ கடையில ஒரு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ம். ம். பக்கத்துல வந்துட்டு என்னென்னமோ கேக்குறான். உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்ன வேலை செய்றீங்க? எல்லாம் ம். ஒரு 500 ரூபாய் காசு கொடு, சாவி ம். தரேன் அப்படின்னு இருக்கான். ஓகே. ஓகே. எதுக்குண்ணே 500 ரூபாய் காசு அப்படிங்கிறாங்க. சாவி வேணா கொடு, இல்லாட்டி போ அப்படின்ட்டான். ம். 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 ஆக்சுவலா இது இது ஒரு மாரியும் வழிப்பறி மாதிரி. இருக்காங்க. ம். அவன் சாவி எடுத்து வச்சுட்டான் ஆல்ரெடி. கடைசியில பார்த்தா ஓ! இவன் அங்க இது ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி வேலைய ஓகே. ஓகே. வரவங்க இந்த மாதிரி சாவி எடுத்து வச்சு 1000 500 வாங்குறது. ம். 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 பாருங்க இந்த ஹோல்சம் மனிதர்கள் இருக்கிற இந்த ஊர்ல எப்படி அதுக்கு ஆப்போசிட்டான மனிதர்களும் இருக்காங்க அப்படின்றது சொல்ல வந்தேன். நம்பதுன்னே தெரியல தேவா. யாரை நம்புறதுன்னு ஆமா, அது ஆத்தர் மாரி ஆள்களும் இருக்காங்க. ஆத்தரை நம்புறதானே தெரியல. ஹோல்சம்குள்ள போலாம். ம். ம். அடுத்து அதான் அந்த வரிசையிலே வருவோம். அந்த ரெகுலரா வாங்குறனால ஹோல்சம் ஆகிற சரி, விஷயத்துல நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க சரி, bro. நீ சொல்லி முடி, நான் சொல்றேன். சரி. சிக்கன் முடிச்சிட்டோம். அடுத்து முட்டைக்கு வருவோம். நான் டெய்லி ம். வந்துட்டு அப்ப வந்துட்டு 15 மளிகை நிமிஷம் சாமானா இருக்குதே bro கதை. அடுத்து வரும் பாருங்க. இன்னும் மளிகை சாமானா தான் வரும். ம். ம். டெய்லி முட்டை வாங்குவேன். முட்டை வாங்க போறப்ப அங்க ஒரு 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 பெரிய மளிகை கடை. அங்க பசங்க தான் வேலை பார்ப்பானுங்க. பசங்க மீன்ஸ் ஒரு 12th படிக்கிற பசங்க அந்த மாதிரி ஓகே. வேலை ஓகே. பார்ப்பானுங்க. நான் டெய்லி போயிட்டு 10 முட்டை 15 முட்டை வாங்கும் போதெல்லாம் பார்ப்பானுங்க. ஒரு ம். ஒரு ம். மாசம் தொடர்ந்து வாங்குறத பார்த்துட்டு அவங்களுக்கு சலிச்சு போய் கேட்டானுங்க. அது என்ன டெய்லி சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னு. ம். ம். டெய்லி முட்டை வாங்குறீங்கன்னு கேட்டோடனே இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி நான் ஜிம்முக்கு போனனால முட்டை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க ம். ஓ அப்படியாண்ணே அப்படின்னு சொல்லி பேசிட்டு ம். விட்டுட்டானுங்க. அதுக்கப்புறமே நான் டெய்லி வந்தா ம். எனக்கு நான் கேட்கறதுக்கு நான் அங்கிருந்தே நான் வரதுக்கு நான் வண்டியை நிப்பாட்டினா என்னை பார்த்துருவானுங்க. கவர் எடுத்துட்டு போய் கட்ட ம். ஆரம்பிச்சிருவானுங்க 10 முட்டைய. ஓகே. அது அப்புறமேட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தன் ஆளே காணோம். ம். ம். நான் நான் எதர்ச்சியா கேட்டேன் இன்னொரு பையன்ட்ட, எங்க அந்த பையனை ஆளை காணோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவன்கிட்ட ம். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவன் இந்த மாதிரி எங்கேயோ ஊருக்கு போயிட்டான் போல ஏதோ இதுக்கு. ம். அப்போ வந்துட்டு இந்த பையன் போய் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அந்த முட்டை வாங்க வருவாங்கள்டா ஒரு அண்ணன், அந்த அண்ணன் உங்களை கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். ம். ம். இவனுக்கு எப்படி எனக்கு எங்க மேம் வந்து கால் பண்ணி கேட்டோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ம். 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 இவன் உடனே வந்துட்டு என்கிட்ட அன்னைக்கு என் நம்பர் இந்த பையன் கேட்கறான். இந்த கடையில் இருக்க பையன் கேட்டு நான் அவன்கிட்ட கொடுக்குறேன். இவன் அந்த பையன்கிட்ட ம். கொடுத்து அவன் எனக்கு பண்ணி கேட்கறான். இந்த மாதிரி ஊருக்கு ம். வந்தேனே, எக்ஸாம் தானே வந்தேனே அப்படின்னு ம். சொல்லிட்டு பேசுறான். சரிடா ம். தம்பி ம். அப்புறம் வாடான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ம். ம். நான் ஒருத்தனுக்கு ஹோல்சமும் பண்ணேன். அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஹோல்சம் பண்ணானுங்க. ம். ம். நல்லா இருக்கு. ஆமா. லீவே அடுத்து ஆர்த்தர் ப்ரோ உங்க டர்ன். என்னன்னா, இது எந்த அளவுக்கு ஹோல்சமா இருக்குன்னு தெரியல. ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். அதாவது ஒரு தடவை என் வண்டியை எடுத்துட்டு நான் ஒரு இடத்துக்கு போனப்போ சாப்பிட போனேன். சாப்பிட போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறேன், என் வண்டி சாவியே காணோம். ம். அந்த இதுல ஹோட்டல்ல ஓகே. வந்து பெருக்குறாங்கல்ல, அவர் ம். ஒருத்தர் ம். இருந்தாரு. நான் சாவி காணுனா இங்க தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, அவரு சின்ன ஸ்டோரி தான். அதாவது என்னன்னா, அவர் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல என் கூட தேடினாரு வந்து அந்த இடத்துல. ஓ! ம். அவர் வேலைலாம் விட்டு ஒரு 1 மணி நேரம் என் கூட இருந்துட்டு, "தம்பி இங்க பாருப்பா, தம்பி இங்க பாருப்பா" அப்படின்னாரு. அப்புறம் நான் ம், வந்து நடந்து ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருந்தேன் சைடுல. அதனால, ம், "பாப்பா எந்தெந்த இடத்துக்குலாம் போன? வா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு லைட் ம், அடிச்சு ஃபுல்லா பார்த்து எனக்கு சாவிய கண்டுபிடிச்சு குடுத்துட்டு தான் போனாரு ஒரு 1 மணி நேரம். ம், ம், ம். அதுதான். அந்த மாரி ஒரு ஹோல்சமான மனிதர் அவர். அவர நான் மறுபடியும் ம். பார்க்கல அதுக்கப்புறம். அந்த கடைக்கு அடிக்கடி போனேன். ஆள் இல்ல. இந்த ஹோல்சம் ம். மனிதர்கள்லாம்
வந்துட்டு காணா போயிருவாங்க. டக்குன்னு அவ்வளவுதான். போயிடுறாங்க. ஆமா. அது எப்படி தெரியுமா இருந்தாரு? அவர் கால் கொஞ்சம் முடியாம இருந்துச்சுடா. ம். ஒரு கால் முடியாம இருந்தது. அது ம், ம். நொண்டி நொண்டி தான் நடந்தாரு. அவர் ஆனா ஒரு 1 மணி நேரம் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு, இங்க வந்துட்டு ம். வாப்பா தம்பி பார்க்கலாம். அது வந்து சில பேர்லாம் ஒரு மாரி பண்ணுவாங்க. இவர் வந்து ரொம்ப சாதுவா, ரொம்ப இதா டீல் பண்ணாரு. அந்த இத. ம், ம். ம். அதுதான். ஆ, எனக்கு கன்டென்ட்லாம் கிடையாது. இதுமாரி இந்த கதை வந்து எனக்கு திடீர்னு தோணுச்சு. அதனால சும்மா அதான், சொன்னேன். அதான். ப்ரோ அடுத்து நான் கேரி ஆன் பண்ணிக்கவா? இப்போ ஒரு பண்ணுங்க ப்ரோ. பண்ணுங்க ப்ரோ. என்னாச்சு? ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ற மாதிரி ஒரு நிலைமை. சரி, கார்ல தான் போனேன், தனியா தான் போனேன். பெட்ரோல் ம். போடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல எடுத்து போய் காரை பெட்ரோல் போட்டுட்டு காரை ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ம், ம், ம். அது இருக்கிற பிரச்சனை தான். ஸ்டார்டர் மோட்டார் வந்து இதாயிடுச்சு, ஆன் ஆக மாட்டேங்குது, கிக் ஆக ம், மாட்டேங்குது. ம், அப்போ வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கரெக்டான டைமுக்கு அங்க இருக்கணும். நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ம். அப்போ வந்து நான் அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அங்க பெட்ரோல் பங்க்ல இருக்க ஒருத்தவங்க வந்து பஞ்சர் அடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு வண்டிக்கு. ம், அவரை கூப்பிட்டேன். அவர் வந்து கொஞ்சம் டிசேபிள் மாதிரி தான் இருந்தார். குள்ளமா குள்ளமா ம், இருப்பாங்கல்ல, லைக் அவர் வந்து இருப்பா, நான் வந்து இதுக்கு அவர் வந்து எனக்கு இன்டென்ஷனலா ஹெல்ப் பண்ணாரா, எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியல. ம். ஆஹ் இருப்பா, நான் வந்து மெக்கானிக்கு ஃபோன் அடிக்கிறேன்னாங்க. யாருமே இல்லை மெக்கானிக்கு. அப்புறம் ஒரு 2 பேர் வந்து அப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க வண்டியில. அவங்க அவங்க வந்து அந்த பெட்ரோல் பங்குக்கு வரல, இவருக்கு சாப்பாடு கொடுக்க வந்தாங்க. எனக்கு அவங்க வந்து என் காரை ஸ்டார்ட் பண்ணி, எப்படி அந்த பெட்ரோல் பங்க் உள்ளாரையே ஸ்டார்ட் பண்ணி, அவங்க எதுவும் சொல்ல, ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் கையில எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஏதோ அவங்க கிட்ட காசு எதுவும் கொடுக்கல, தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டு நான் மாட்டுன்னு ஓட்டின்னு வந்துட்டேன் காரை. ம். ஓகே. அடுத்து கதை வந்துட்டு நான் சொல்றேன். ஒரு 3 ம். வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதை. எங்க ஊர்ல வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு ம். அன்னைக்கு பர்த்டே. காலைல ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். விஷ் கொஞ்சம் க்ளோஸ் தான். விஷ் பண்ணேன். இன்னைக்கு என்னடா வேலை அப்படின்னாரு. ஒரு ஒர்க்கும் இல்லை ப்ரோன்னு. சரி வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. கார்ல போறோம். என்ன ம். எதுக்கு போறோம்? அவரு கொஞ்சம் இதுல இருக்காரு. பாலிடிக்ஸ்ல இருக்கறனால, சரி இந்த மாரி போயிட்டு எங்கேயாவது பண்ணுவாரு. யார்ட்டயாவது சால்வா ம். வாங்கிக்குவாரு இந்த மாரி நெனச்சேன். ஏங்க போறப்போ ஏடிஎம்கே பாருங்க. பஞ்சாயத்து. சூரியன் தெரியுது ப்ரோ. அப்புறம் நான் கேட்டேன் இந்த மாரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவன் அந்த ஒரு ஆள பார்க்க போறேன்டா ஒரு எம்எல்ஏவ அப்படின்றத என்ட்ட ம். சொல்லிட்டு இருந்தாரு. சரி இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? அப்படின்னா கொஞ்சம் ம். நல்லா இதா ட்ரெஸ் பண்ணிட்டு வாடா, கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாடா அப்படின்னாரு. சரி நானும் ம். போறேன். போயிட்டு உட்காந்துட்டு போறேன். ஒரு 15, 20 கிலோமீட்டர் போயிட்டு இறங்குறோம். அத பார்க்க அந்த எம்எல்ஏ வீடு மாரியே இல்ல. அப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. இது என்ன இடம்ன்ட்டு. எம்எல்ஏ வீடு மாரியே இல்ல. இங்க இருந்துங்க எங்க எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னு கேட்டேன். அவர் ஏதோ விசேஷம்ட்டு இங்க வந்தாராம்டா அப்படின்ட்டாரு. நான் நம்பிட்டு உள்ள போறேன். போனா அது வந்துட்டு ஒரு அனாதை ஆசிரமம். அங்க ஒரு 50 பேரு கை கால் முடியாதவங்க, வயசானவங்க, வீட்ல கைவிடப்பட்டவங்க அந்த மாரிலாம் இருக்காங்க. ஓகே. உட்கார்ந்துருக்காங்க. இவரு ஆல்ரெடி சாப்பாடுலாம் சொல்லி எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க அங்க. ம். அத ம். சர்வ் பண்றதுக்கு நானும் இவரும் சர்வ் பண்றோம். கார்ல போயிட்டு. அப்படியே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இது எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு தொழிலையும் பார்த்துட்டு அப்படியே ச்சை எப்பா எப்படியெல்லாம் இருக்கும் பாரு. அந்த பேராண்மை பேரன்பு படத்துல ஸ்டார்ட்டிங்ல சொல்லுவாங்க பாருங்க. நீங்க இந்த மனிதர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்ற அந்த ஒரு லைன் தான் திருப்பி திருப்பி அன்னைக்கு எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ம். அப்புறமேட்டு ம். சரி இது ஹோல்சமா நடந்துருச்சு. நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த வருஷத்துல இருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா வருஷம் தொடர்ந்து ஒரு 2 வருஷம் பாரதியார் பர்த்டே அன்னைக்கு நான் அங்க சாப்பாடு போட ஆரம்பிச்சேன். ம். ம். ஓகே. இந்த வருஷம் மட்டும் போட முடியல. நான் இங்க திருச்சி வந்தனால போட முடியல. அப்புறம் நான் இங்க இருக்கிற ஒரு வயசான பாட்டி அங்க ஒருத்தவங்க உட்கார்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு விட்டுட்டேன். சரி தொடர்ந்து பண்றோம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது ஓகே ப்ரோ. அவரு ஹோல்சமா பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரான்னு தெரியல. ம். இவரு ம். எதுக்கு என்ன ம். கூட்டிட்டு போனாருன்னு தெரியல. ஆனா அங்க எனக்கு பயங்கர ஹோல்சமா இருந்துச்சு. அங்க நம்மளும் ஸ்டெப் ம். எடுத்து ஒரு பண்றோம் பாருங்க. அது நம்ம மூலியமா இருக்க ஒரு ஹோல்சம். ஆமா, நம்மளால முடிஞ்சத பண்ணணும். ஆமா. அவ்வளவுதான். ம். ஓகே. அடுத்து ஏதாவது கதை இருக்கா யார்ட்டயாவது? நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. நானே கண்டிப்பா. ஆ அடுத்து வந்துட்டு நான் ஹோல்சமா பண்ணதை திருப்பி சொல்றேன். ம்.
அன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருந்து சாப்பிட்டு திருப்பி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ப்ரோ இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் மாத்திடலாம். அன்னைக்கு ஒரு நாள் வேணாம். அன்னைக்கு ஒரு நாள் வேணாம். சரி, ம். நான் சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன். நடந்தது இது என்னதான் வண்டியில பண்ணிருக்காங்க? போய்கிட்டு அமைதியா உட்காந்துரியா போய்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் ம். ரொம்ப கிராமத்து ஆள் போல நடந்து போயிட்டு இருக்காரு. திருச்சிக்கு ரொம்ப புதுசு. ம். பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னு இருக்கு அப்படின்னு கேட்டாரு. பஸ் ஸ்டாண்டு வேற ஒரு வழி, நான் போறதுக்கு இதுக்கு வேற ஒரு வழி. ஆனா ஒரு ஆப்போசிட். குறுக்கு வழியில ஆப்போசிட், கொஞ்சம் குறுக்கு வழியில போனா விட்டுறலாம். எங்கனே இருக்குன்னு கேட்டாரு. நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இந்த அங்கிட்டு போங்கண்ணே, அங்கதான் ஈஸியா இருக்கும். வண்டியில போனா இந்த வழியில கொஞ்சம் குறுக்கு வழியில போய் போயிடலாம். நடந்து போனா அதுக்கு ஆப்போசிட்ல போய் ஆகணும். ம். போங்கண்ணேங்கிறேன். அவர் அப்படியா எனக்கு தெரியாதுண்ணே, சரி போறேன் நான் கேட்டு போய்க்கிறேண்ணே அப்படின்ட்டாரு. நான் ஒரு பாதி ம். தூரம் போயிட்டேன். எனக்கு பயங்கர ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, பாவம்ல, அது புதுசா வந்திருக்காரு. அவர் பார்க்க வெகுளியா இருந்தாரு வேற. ம். வந்திருக்காரு, ம். என்ன பண்ணுவாரோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு போனேன். திருப்பிட்டு ம். போயிட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டேன். இது மாதிரி இதுக்கு போய் திருப்பிட்டு வருவீங்களானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வராரு. ரொம்ப தேங்க்ஸ். உட்காந்துட்டு ம். போறதுக்குள்ள ஒரு 15 தேங்க்ஸ் சொல்லி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணேங்கிறாரு. பரவாயில்ல ப்ரோ, ம். ம். பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் போய் விட்டுட்டு நான் போறேன். அங்க எனக்கு பெட்ரோல் இல்லாம நாட்டுன்ட்டேன். ஓகே. அப்புறம் அப்புறம் தள்ளிட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டு திரும்பி கோர்ட்டுக்கு போயிட்டேன். ம். 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 அன்னைக்கு நடந்த ஒரு மேட்ச். அடுத்து ம், கொஞ்சம் அப்படியே வேற ஒரு இதுக்கு போவோமா? ம். ஓகே ப்ரோ. விஷால் சொல்ற மாதிரி மூட கொஞ்சம் ம். மாத்தலாமா? ஆ. ஹோல்சம் விஷயங்கள்லாம் தாண்டி ஹோல்சம் மூவ்மெண்ட் ஒரு பெரிய கதையே சொல்றேன். ஆ. ஓகே. எல்லாத்துக்கும் கொஞ்சம் புதுசா இருக்கும், நல்லா கேளுங்க அமைதியா. ம். டிசம்பர் 2018 3ஆம் தேதி ம். ஒரு கேஸ் வந்து போடுறாங்க. ம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கேளுங்க. ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன ம். கேஸ்னா, ஒரு 74 வயசு தாத்தா ம். ஒரு சின்ன பொண்ணுட்ட, ஒரு 8 ம். ம். ஒரு 7, 8 வயசு பொண்ணுட்ட தப்பா நடந்துக்கிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. ஓகே. அது என்ன கேஸ்ன்னு கொஞ்சம் உள்ள எடுத்து பார்த்தா, அதோட டோட்டலா கதையே வேற. ம். ம். ஆக்சுவலா ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலிக்கு பெர்சனல் இஷ்யூஸ் வேற என்னமோ ஒரு ஆகாது. ம். ம். அப்போ வந்துட்டு அந்த இன்னொரு ஃபேமிலி தான் அந்த தாத்தா இருக்க ஃபேமிலி. அந்த தாத்தா ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு. ம். அந்த ஆப்போசிட் ஃபேமிலில ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு அந்த தாத்தா கிட்ட போயிட்டு ஜூஸ் வாங்க போகுது அந்த கடையில. ஆ. ஓகே. ஜூஸ் வாங்க போயிட்டு ஜூஸ் குடிக்குது. ஏதோ ஒரு இதுல பாப்பா திடீர்னு அழுவுது. சின்ன ம். பொண்ணு இல்ல, ம். ஏதோ ஒரு இதுல அழுவுது. ம். அழுதோனே அந்த பாப்பாவோட அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்த தாத்தா பொண்ணுட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. ம். 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 அதனால அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. இந்த ம். ஆளுக்கு 74 வயசு. அவன் அது வந்துட்டு கேஸ் வந்துட்டு போட்டாங்களா? கேஸ் போட்டாங்க. ம். ம். போஸ்கோ கேஸ் போட்டாங்க ப்ரோ. ம். தப்பா ஓகே. நடந்துக்கிட்டாங்க. ஓகே. ம். போட்டுட்டு அந்த ஆளு பாவம் வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு வயதா இழுக்குது. அதாவது டிசம்பர் 3 2018ல ஆரம்பிக்கிற கேஸ் இப்போ வரைக்கும் ம். நடந்துட்டு இருந்துச்சு. ம். இழுக்குது. அந்த ஆளு பாவம் வெறுத்துட்டாரு. அப்படியே ஓகே. போகுது. அந்த ஊருக்காரங்க எல்லாம் ஒரு சின்ன பொண்ணுட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டியான்னு சொல்லிட்டு அந்த கடைய எரிச்சுட்டாங்க. இத்துணூண்டு ஒரு பெட்டி கடைய எப்படியும் எரிச்சுட்டாங்க. அவர புல்லி பண்ணி, இது எரிச்சுட்டாங்க. பண்ணியிருப்பானுங்க. மன வீட்ட உளைச்சலுக்கு. அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ம். அதாவது அப்படியே ஆல்ரெடி வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இந்த ம். இதுல அப்ப எவ்வளவு ஒரு இதுக்கு போயிருப்பாரு. டிப்ரஷனுக்கு போயிருப்பாரு. போயிட்டாரு. கையில காசு இல்ல பாவம். ஒண்ணும் இல்ல. ம். வந்துட்டு வந்துட்டு போய்க்கிட்டு இருக்காரு. இதுல நாங்க சின்ன சின்ன ஹோல்சம்ல என்ன பண்ணுவோம்னா, அவர்ட்ட அவ்வளவு காசு வாங்க மாட்டோம். அதான் எங்களால ஓகே. முடிஞ்சது. ம். அவரு ம். எங்கள்ட்ட வந்துட்டாரு. இந்த சின்ன சின்ன ஸ்டாம்ப் போட்டுறதுக்குலாம் நானே காசு வேணாம், வாங்காதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். ம். மச்சான் இந்த மாதிரிலாம் காசு வாங்க மாட்டோம். சொல்ல மாட்டேன். அவரு என்னைய ம். பார்த்தா வணக்கம் வைப்பாரு. ம் இன்னைக்காவது முடிஞ்சிருமா தம்பி அப்படிம்பாரு. ஆ ம். முடிஞ்சிரும் தாத்தா, முடிஞ்சிரும் தாத்தா. எனக்கு தெரியாது. எப்ப முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஓகே. ஆல்மோஸ்ட் ஓகே. 3 வருஷம் ஆயிடுச்சு. நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆள்ட்ட காசு இல்ல. இப்படி வந்துட்டு வந்துட்டு போய்க்கிட்டு இருக்காரு. ம். ம். ஜட்ஜ்மெண்ட்னு போட்டே 2 மாசம் ஆயிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட்ன்ட்டு ஆயுதா போய்க்கிட்டே இருக்கு. ம். அந்த ஆள் பேரு சுலைமான். சுலைமான் கேஸ்னாலே எங்க ஆபீஸ்ல கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு ஆவல். என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ம். ஆ, டிசம்பர் ஆ, 3 2022, அதாவது இந்த மாசம் டிசம்பர் 3. ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிருச்சு. ம். ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆவல்.
ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு கேஸ் எங்க சைடு நெகட்டிவ் தான். அவரு 6 வருஷம் உள்ள போடணும். அப்படிதான் இது. ஓகே அவருக்கு 6 வருஷம் உள்ள ப்ரோ. அப்படின்ட்டு சொல்லிட்டானுங்க. எல்லாத்துக்கும் வந்துருச்சு. தெரியும். இல்ல இன்னும் சொல்லல. இன்னும் ஜட்ஜ்மென்ட் சொல்லல. எல்லாத்துக்கும் ஆனா தெரியும் இதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ம், ம், ம். அவங்க ஒய்ஃப்ட்ட எப்படி சொல்றது, அவங்க பிள்ளைட்ட எப்படி சொல்றதுன்னா எதுவும் தெரியல. ம், ம். எங்க பெரிய மேம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ ஒரு சின்ன மேம். அவங்களுக்கு கீழ தான் நான்லாம் இருப்பேன். அன்னைக்கு ம், பெரிய ம். மேம் வரல. இந்த சின்ன மேமும் நாங்கலாம் இருக்கோம். அந்த மேம்லாம் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. என்ன ம். பண்ணுன்னு தெரியலடி. ஏன்னா அவங்க பார்க்க முடியாது ப்ரோ. அவங்க படுத்து அழுவுவாங்க. அ பயங்கர பயங்கர ஒரு இதே கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல. ம். சொல்லவே முடியாது இந்த மாரி இப்படின்ட்டு. அப்படியே பயங்கர இதா உட்காந்துருக்கோம். நான் கேட்கிறேன். லூசு மாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ண ம். முடியுமா மேம்? ஏதாவது பண்ண முடியுமா? அவருக்கு ஒரு தப்பே பண்ணலன்னு நமக்கு தெரியுது. ஏன் இப்படி பண்றாங்க? ஏதாவது பண்ண முடியுமா? திடீர்னு ஜட்ஜ் எதுவும் மாத்தி சொல்ல மாட்டாங்களா? அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். உள்ள போய் ம். உட்கார்றோம். மதியம் ஒரு 3:30 மணி. நல்லா எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துகிட்டு இருக்கு. நான் மட்டும் இப்படி முழிச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். நானு எங்க மேம்லாம். ம். அந்த ம். ஜட்ஜ்மெண்ட் இது வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னையும் எங்க மேமையும் பார்த்து சிரிக்கிறாரு ஒரு நிமிஷம். ம். ம். சிரிச்சுட்டு இந்த கேஸ்ல இருந்து உங்கள விடுதலை பண்றோம் அப்படிங்கிறாரு. ம். 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 டேய் பயங்கரமா எல்லாத்துக்கும் ஹாப்பி. ம். ம். அவ்வளோ ஹோல்சம். ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுக்குள்ள வேற என்னமோ மேட்டர் இருக்கு. ஓகே, ஓகே. இந்த ஆள் 74 வயசுல அதுல பண்ணியிருக்க மாட்டான். ம். ம். வேற ஏதோ ஏன்னா அண்டர்லைங் காசு இருக்கு. கண்டிப்பா இருக்கும். அந்த பொண்ணும் ஒழுங்காவே சொல்லல. அந்த சின்ன பொண்ண வந்துட்டு இன் கேமரா போட்டு விசாரிப்பாங்க. ம். அப்பயுமே ஒழுங்கா ஓகே. சொல்லல. நல்ல வேளை ம். ம். சொல்லல. ஏன்னா அவங்க அம்மா தானே இதெல்லாம் கதை கிரியேட் பண்ணிருக்கு. ம். ம். அதனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதுல வேற இன்னும் மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆ இதுல என்ன ஹோல்சம்னா, அந்த ஜட்ஜ் எங்க 2 பேத்தையும் பார்த்து சிரிச்சாரு பாருங்க. அதான் எனக்கு ம். ஹோல்சம். ம். அப்புறம் அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே பயங்கர சந்தோஷமா இருந்தோம். அவரு போறப்ப என் 2 கையையும் பிடிச்சு ரொம்ப நன்றி தம்பின்ட்டு போயிட்டாரு. ம். 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 அவரு என்ன ப்ரோ இன்னும் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3, 4 வருஷம் இருக்க போறாரு அவ்வளவுதான். அந்த ஆள ம். புடிச்சு தேவையில்லாம என்னமோ அவங்களுக்கும் இப்படி இருந்துட்டு போட்டு பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அதான். ம். ம். அதான் ப்ரோ. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்சம் மூவ்மெண்ட் இது அப்படின்ட்டு இருந்துச்சு. ம். ஓகே. அடுத்து ஏதாவது இருக்கா? அடுத்தா? ம். அடுத்து என்ன? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ம். அவங்க வந்து இது செமினார் எடுத்தாங்க போல. செமினார் எடுத்துட்டு போனை வந்து செமினார் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. ம். ஐபோன் அது செமினார் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. போன் வந்து அந்த அவங்களோட வால்பேப்பர் தான் இருக்கும். ம். ம். ஒரு ஸ்டாஃப் பார்த்துட்டு அந்த போனை எடுத்து வால்பேப்பர் பார்த்தாங்க போல. அந்த பொண்ணோட போட்டோ இருக்கு. அவன் வந்து அதே பேட்ச்ல வேற ஒரு பையன்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு போயிட்டா ப்ரோ ப்ரோ கேட்க மாட்டேங்குது. அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு மறந்து போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அமிச்சிட்டாங்க. இவன் என்ன பண்ணா போனை வாங்கி பேக்ல போட்டுக்கிட்டு கேன்டீனுக்கு போயிட்டான். அந்த பொண்ணு பதறி போய் போன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அவளோட நம்பருக்கே வேற யாராவது எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு கடைசியா சரி போன் போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கே திரும்பி போன் பண்ணிட்டா. டேய் வாடா நான் போய் தேடலாம், என் போனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து அதுக்கே தேடிட்டு என் பேக்ல தான் கிடக்குது, அப்புறம் போன் அடிச்சதுக்கு ஏன் எடுக்கல அப்படின்னா எனக்கு தெரியவே இல்லை வைப்ரேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் வந்து வா வந்து கேன்டீன்ல வந்து வாங்கிக்கோ, குடிச்சதுக்கு வந்து நான் குடிச்ச டீக்கு வந்து பே பண்ணிட்டு நீ வந்து வாங்கிக்கோ வா அப்படின்ட்டான் போல. அந்த பொண்ணு போயிட்டு பே பண்ணிட்டு வந்து அந்த போனை வாங்கிக்கிட்டா தேடிட்டு இருந்து. அடுத்து என்ன கதை சொல்லலாம்? அப்படியே எடுத்து பாக்குறேன் இருக்க. லாஸ்டா ஏதோ ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம். எப்பன்னு தெரியல. எங்க ஆர்த்தர் இருக்காரா? ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல நான் போயிட்டு வந்தேன். பேரண்டிங் பாட்காஸ்ட் அப்பப்ப நான் வந்துட்டு வெளில போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பேன். அது சூப்பரான எபிசோட் ப்ரோ. ஆமா. போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுல வந்துட்டு நான் ஒரு ஆபீஸ்ல தான் இருக்கேன். அதாவது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். அங்கதான் நான் ஸ்டே பண்ணிருக்கேன். வெளியில வந்துட்டு வேற ஒரு வயசான ஒரு எத்தனை வயசு இருக்கும், ஒரு 45 இந்த மாதிரி ஒரு ஏஜ்ல இருக்க ஒரு ஆள். ஓகே. அவர் இருக்காரு. அவரு சரியான போதை அன்னைக்கு.
ஃபர்ஸ்ட் ம் இன்னைக்கும் போதுதான் நீங்க இப்போ கூட சொல்லியிருக்கீங்கன்னு சரி சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லியிருக்கேன் அதுலயே சொல்லியிருக்கேன். இதுல ம் ம் தனியா யார்கிட்டயும் இப்போ கூட பேச மாட்டாரு. பேச மாட்டாரு. அன்னைக்கு பயங்கர ஓப்பன் அப்னு சொன்னோனே அப்படியே அழுதுகிட்டு இருப்பாங்கல்ல ம் அந்த மாதிரி ம் ஒரு ம் ஆளு அன்னைக்கு வந்துட்டு நிறைய பயங்கரமா பேசிட்டாரு. ம் பேசிட்டு நான் ம் கதவை மூடிட்டேன். எப்பா பாட்காஸ்ட் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்துட்டு பேசிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருந்தாரு. நம்ம ம் கண்டுக்காத ம் மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கல் நெஞ்ச கடை கண்டுக்காத மாதிரியே இருந்தேன். ம் ம் அஹ் சரி தட்டிக்கிட்டே இருக்காரு ப்ரோ. அவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்காரு. ம் என்ன ம் ம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அதாவது தானே திட்டி நான் அங்கிள் நான் தான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமில்ல அப்படின்ற மாதிரி திட்டிடலான்னு பார்த்தா கதவை திறக்கிறேன். 2 வாழைப்பழத்தை வச்சுட்டு இந்தா ம் சாப்பிடு அப்படின்னு போயிட்டாரு. ம் 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 அவ்வளோ ஒரு போதையில எனக்கு வாழைப்பழம் தரதுக்கு 10 நிமிஷம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன். ம் 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 எனக்கு பயங்கர கோல்சமா இருந்துச்சு. அப்புறம் அடுத்து ஹோல்சம் வந்துட்டு அஹ், நிறைய வந்துட்டு இந்த கோர்ட்டு இந்த இது சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். அஹ், ம் அன்னைக்கு நான் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு போறேன். ஒரு 5 மணிக்கு போலான்னு போறேன். வண்டி ம் பஞ்சரு செம்ம கடுப்பாயிட்டேன். போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆபீஸ்ல என் கூட ஒரு ப்ரோ இருப்பாரு. அந்த ப்ரோ வந்துட்டு என்ன ப்ரோ பண்ணுவீங்கன்னா இந்த பக்கத்துல ஏதாவது பஞ்சர் கடை பார்த்து போயிடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டு போறேன். ம் தள்ளிட்டு ம் போய் ம் அன்னைக்குன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க எந்த பஞ்சர் கடையுமே இல்ல. ஓகே. அப்படியே உட்காந்துட்டேன். நமக்கு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமா உட்காந்துட்டேன். என்ன பண்ணுன்னு தெரியல. இவர் ம் ஃபோன் ம் பண்ணாரு. என்ன ப்ரோ பாத்துட்டீங்களான்ட்டு. ஏன்னா அவ்வளவு நேரம் ஆயிருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் பக்கத்துல சுத்திட்டு இருந்தேன் வண்டியை வச்சுக்கிட்டு. ம் ம் இல்ல ம் ப்ரோ இந்த மாதிரி ஆயிருச்சு ப்ரோ. சரி ஒரு நிமிஷம் போனை வைங்க ப்ரோன்னு வச்சுட்டாரு. டக்குன்னு போனை வச்சுட்டாரு. ம் ம் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே தான் உட்காந்துருக்கேன். சரி போய் ஏதாவது உட்காந்துருவோம். இன்னும் ஜிம்முக்கு வேற போகணும் ஒரு மணி நேரத்துல. என்ன பண்ணேன்னு தெரியல. அப்படியே உட்காந்துருக்கேன். ஒரு ம் ம் திருப்பி ஒரு 10, 15 நிமிஷத்துல ஒருத்தர் கூட அப்படியே வண்டியில வராரு. பார்த்தா அந்த ம் அந்த எங்க பஞ்சரா இருக்கோ அங்கேயே வந்து சரி பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஆமாமா ஆளை கூப்பிட்டு வரேன். ம் ஆளை கூட்டிட்டு வந்து ஃபுல்லா சரி ம் பண்ற வரைக்கும் நின்னு சரி பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆளை போய் விட்டுட்டு சரி பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ ம். அவ்வளவு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம கூட வெஜிடா ப்ரோ இணைஞ்சிருக்காரு. அவரோட கதையை ஷேர் பண்ணிக்க. இப்போ வெஜிடா ப்ரோ கண்டினியூ பண்ணுவார். பண்ணுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க உங்க கதையை. எப்ப இந்த கதை வந்துட்டு ஒன்றும் பெருசா இல்லை. நான் ஒரு 2 கதை வச்சிருக்கேன். அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இது நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கப்ப வந்த கதைப்பா. என்னாச்சு, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தனியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பக்கத்து டேபிள்ல ஒரு ஃபேமிலி சாப்பிடுறாங்க. ஆஹ் அப்ப என்னது, அந்த ஃபேமிலி சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்றப்போ அந்த அந்த ஃபேமிலியில ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு இன்னும் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓகே. டைம் வந்து கார்டுல பே பண்றாங்க. ஓகேயா? அந்த ம் கார்டுல ம். பே பண்றப்போ இந்த 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 மிஷின்ல பின் எல்லாம் இது பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா. அந்த பின் இது பண்றப்போ அந்த பையன் தான் போட்டான். ஆ. அந்த பையன் போட்டப்போ வந்து என்ன இதாகுதுன்னா, தப்பா போட்டான் பின்ன. ம் ம் ஸோ தப்பா போட்டதுனால என்னாச்சு, அவங்க அப்பா வந்துட்டு காண்டாயிட்டு இன்னொரு ம் டைம் கூட நான் போடுறேன்னு சொன்னப்போ அங்க இந்த வெயிட்டர் ஒரு விஷயம் பண்ணான். ம் அவங்க அப்பா கார்டு வாங்கிட்டு, உங்களுக்கு எப்படி ம் இப்ப சொல்றது, அவங்க அப்பா கார்டு வாங்கி போட ட்ரை பண்ணும்போது அந்த ஆள் கார்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களை பையனே போட சொல்லுங்கன்னு சொன்னான். ம் மறுபடியும் ம் கரெக்டான பின் வச்சு. அந்த ம் ம் இடம் பார்த்த உடனே ஒருத்த வெயிட்டருக்கு இருக்க அறிவு கூட அவன் பேரண்ட்ஸுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த வெயிட்டர் பண்ணதை பார்த்து எனக்கு ஒரு ஹோல்சமா இருந்தது. இது ம். வந்துட்டு ம். இது வந்துட்டு இன்னொரு முதல் வாய்ப்பு கதை. கொடுங்களேன் அப்படின்னாரா? ஆமா. எப்ப இல்லப்பா, ஆமா. அந்த ஆள் பேசலாம் இல்ல, ம் ம். ஒரே ஆக்ஷன்ல முடிச்சிட்டான். ஓகே அவன் ஓகே. கைய அவன் கைய தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டு அந்த பையன்கிட்ட கார்டை கொடுத்தான் மறுபடியும். ம் 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 அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இதுவும் இது எனக்கு நேத்து நடந்த விஷயம். ம் நேத்து ம் என்ன ஆச்சு, நான் வந்துட்டு பார்பர் ஷாப் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என் ம். போன் பாக்கெட்ல இருந்து விழுந்துருச்சுப்பா. ப்ரோ, உங்களுக்கு அது எப்ப பார்த்தாலும் விழுந்துருச்சு. ஏதாவது ஒண்ணு கீழே விழுந்துருது. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பர்ஸ் கீழே விழுந்துருச்சு தானே? ஆமா ஆமா. அது அது வந்துட்டு அது இன்னொரு ஹோல்சமான கதை. அது சொல்லணுமா? சொல்லுங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் இந்த கதையை முடிச்சிடுறேன். ஸோ ம் இதேதான், இந்த மாதிரி பாக்கெட்ல இருந்து விழுந்துருச்சு, நான் மயிரே போச்சுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்ப்பா. எனக்கு தெரியாது. ம் ம் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நான் நோட் பண்றேன், பார்த்தா பர்ஸ் போயிடுச்சுடா. சி,
போன் போயிடுச்சுடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆயிட்டு நான் வந்த வழியெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த போன் ஓப்பன்ல இருந்ததுனால எங்க வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போன் இந்த மாதிரி இந்த இடத்துல விழுந்திருக்கு, நீங்க வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டு ரிட்டர்ன் வரப்ப பாத்துட்டேன். என் போன் மாதிரி இருக்குன்னு கேட்டா, ஆமாப்பா உங்க போன் தான், இந்த மாதிரி வீட்டுல கால் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. நேத்து இது இன்னொரு ரோசமான விஷயம். கடைசியா நம்ம டக்கிமிச்சி சொன்னார்ல, உங்களுக்கு பர்சு கீழே விழுந்துக்கிச்சு, ஏதாச்சும் கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, இதாவது இந்த விஷயமாவது பரவாயில்ல. நான் வந்து முட்டா குதி மாதிரி அங்க போய் வாங்கினேன். அதாவது நான் வந்துட்டு முட்டா குதி மாதிரி போனை விட்டுட்டு நானே போய் வாங்கினேன். இன்னொரு விஷயம், பாக்ஸர்ஸ்ல இருந்து பர்சு விழுந்துருச்சு கீழே, அதே ரோட்ல, அதாவது அந்த ரோடுக்கு பக்கத்து ரோட்ல. நான் வந்துட்டு என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல் ரோடும் ஒரு 3/4 மணி நேரம் தேடிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு கார்டு எல்லாம் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன் பண்ணி பேங்க்குக்கு போன் பண்ணி, அதுக்கப்புறம் எல்லா கார்டுக்கும் டூப்ளிகேட் ரெடி பண்ற ப்ராசஸ்ல இருக்கேன். ஒருத்தர் வந்து வெள்ளடிச்சாரு வீட்டுல. யாருன்னு பார்த்தா அந்த ஆளுக்கு ஒரு 32 வயசு இருக்கும்பா. அந்த ஏஜ் கேட்டகரியில ஒரு பையனோட வீட்டுக்கு வந்து போனை கொடுத்துட்டு போனாங்க 2 பேரும். பர்ஸை கொடுத்துட்டு போனாங்க 2 பேரும். அப்பதான் இந்த உலகத்திலே மோசமான நண்பர்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த வாட்டி 2 பேருமே வந்து அவங்க ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணலப்பா. போன் நம்பர் கேட்டேன், பேரு கேட்டேன், எதுவுமே சொல்லல. அப்படியே கொடுத்தானுங்க, அப்படியே போயிட்டானுங்க. எல்லாமே ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு பாஸ் ஓவர் ஆயிடுறாங்க. அதேதான். இது வந்து இப்ப நீங்க வேற ஏதாச்சும் இந்த கடவுளை பிலீவ் பண்றவன் எல்லாம், சித்தரை பிலீவ் பண்றவன் என்ன சொல்ல தெரியுங்க, அந்த சித்தரே வந்து கொடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. சாய்பாபாவே வந்து இப்படி எனக்கு கொடுத்துட்டு போனாருங்க. இல்ல பெட்டர் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. சாய்பாபா ஒரு R15 ஓட்டிக்கிட்டு வந்து ஆளு கையில கொடுத்து. ஏன்னா ப்ரோ இந்த படம் பாத்திருக்கீங்களா, இந்த சந்தானம் வந்துட்டு என்னமோ ஒரு படம், அவன் ஆளு பயங்கர இது, இவர் இருக்காருல்ல சந்தானத்து கூட ஒருத்தர் இருப்பாரு, வானம் படத்துல கூட நடிச்சிருப்பாரு. வானமா யாருப்பா ஒரு மாதிரி பேசுவார்ல ப்ரோ, என்னமோ கணேஷ் கணேஷ் இவனும் ஒரு படம் எடுத்திருப்பாங்க தெரியுமா, கார்லயே போயிட்டு இருப்பானுங்க. சரியான படம் ப்ரோ. கார்ல போவாங்களா? விடிவி யாரு சொல்றீங்க? விடிவியும் சந்தானமும். விடிவி வந்துட்டு பயங்கரமா இது பண்ணிடுவான், அவன் வாழ்க்கை ஃபுல்லா தப்பு மேல தப்பா பண்ணிடுவான். ஓகே. அவன் பொண்டாட்டி நிறைய இது பண்ணிடுவான், குதிரை ரேஸ் விடுவான், காசெல்லாம் இழந்துருவான். பாத்திருக்கீங்களா ஆர்த்தர் மோகன்? நான் பாத்திருக்கேன். கடைசியில அது வந்துட்டு என்னன்னா ப்ரோ, என் படம் பேர் தெரியல, இங்க என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறேன், என்ன சொல்லுது அதான் நினைக்கிறேன். அந்த ஆளுக்கு வந்துட்டு கார்ல வந்துட்டு போகணும், ஒரு டிரைவர் கூட போகணும். இப்ப டிரைவர் தான் சந்தானம். போய்கிட்டு 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. அந்த சந்தானத்திட்ட அவரோட கதையெல்லாம் சொல்லிட்டு போவாரு. அந்த ஆளு சந்தானம் பயங்கரமா அதுக்கு திட்டிட்டு அதுக்கு ஆன்சர்லாம் சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கு அப்புறம் டிடிவி கணேசுக்கு ஒரு போன் வருது, எங்கண்ணே கார் வேணும்னு கேட்டிருந்தீங்க, ஆலய காணும்னு சொல்லிட்டு போன் பண்ணுவாங்க. இந்த ஆள் சாய்பாபா கும்பிடுறவரு, சாய்பாபாவே சந்தானமா மாறி இவருக்கு கார் ஓட்டிட்டு வந்து இவருக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் படம். சாய்பாபாவே சந்தானமா மாறிட்டாரா? ஆமா. இப்படி ஒரு படம் வந்துச்சா ப்ரோ? வந்துச்சு ப்ரோ, சூப்பர் படம் ப்ரோ. சாய்பாபா கான்செப்ட் மட்டும் தான் கிறுக்குதி மாதிரி இருக்கும், மத்தபடி நல்ல படம். ஏன் மோகன், ஆர்த்தர் மோகன் பாத்திருக்கீங்களா நீங்க? ஐயோ அந்த படம் என்ன படம், இங்க என்ன சொல்லுதாயா? இங்க என்ன சொல்லுது ப்ரோ, நல்ல படம். மூவி சஜஷனா எடுத்துக்கங்க. மயிறு வாத்தா, இனிமே துண்டு பிடியில ஒரு சஜஷன் நான் கேக்குறதா இல்லடா டேய் ப்ரோ. சொல்றேன் அந்த ஆள விட்டுருங்க, இதுல சிம்புலா கேமியா பண்ணிருப்பாரு, பயங்கரமா இருக்கும். அப்படியே ஆக்டராவே கேமியா பண்ணிருப்பாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, சிம்பு வந்தாலே பயங்கரமா இருக்குன்னு தெரியும். அதுவும் சிம்பு கூட யாரு, ஆண்ட்ரியாலாம் வந்திருப்பாங்க, மொரட்டா இருக்கும். இல்லப்பா சாய்பாபா கான்செப்ட் எல்லாம் இருக்குன்றீங்களே, அதே யோசனையா இருக்கு. அது கடைசியில தான் நமக்கு அப்படியே ரிவீல் பண்ணுவாங்க, ஓ அப்படின்ட்டு நல்லா இருக்கும். ஓகே, ஏடிஎம் கார்டை சொன்னோடனே செவாலி டாக்ஸ் இது வெஜிடா ப்ரோ, அப்பா நினைச்சுக்காதீங்க, எங்கள்கிட்ட அவுட் ஆஃப் கண்டென்ட் தீர்ந்து போச்சு, நிறைய பேசிட்டேன், அதனால போய் ஆகணும். ஏடிஎம் கார்டை பத்தி நீங்க பேசுனீங்களா, லாக் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு கதை, என் ஃப்ரெண்டோட கதை. அன்னைக்கு என் ஃப்ரெண்டு நான் எல்லாம் பர்த்டே வெளியில போறோம், பசங்க எல்லாம் சேர்ந்து
போயிட்டு ம். தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கோம். அது 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அந்த படத்துக்கு தான் போறோம். ஓகே 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 ஓகே. போயிட்டு பார்த்துட்டு வெளியில வரோம். அடுத்து சாப்பிட போலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பர்த்டே பையனோட ஏடிஎம் கார்டை காணோம். ஓகே. போச்சுடா இது என்ன பண்ணு நான் பயந்து பதறிட்டு நான் லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதுக்கும் இன்னொரு டைம் போயிட்டு தியேட்டர்ல போய் செக் பண்ணலாம்டா உட்காந்து சீட்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முன்னாடி வழியா போயிட்டு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உட்காந்து சீட்ல போயிட்டு லைட் அடிச்சு தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நான் உட்காந்து சீட்ல தேடிட்டு இருக்கேன். அங்க ஒரு 2 கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்களும் தேடுறாங்க என்னப்பா நான் அவங்க மூஞ்சியே பார்க்கல கீழே லைட் அடிச்சிட்டு இருக்கேன் அவங்க காலு கிட்ட. என்னப்பா சொல்றாங்க ஏடிஎம் கார்டு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் தேடுறாங்க. லைட் திருப்பி அவங்க மூஞ்சில பாக்குறேன். அவங்க எங்க ஊருக்காரங்க தெரிஞ்சவனுங்க. தெரியாம இப்படி வந்து படம் பார்க்க வந்திருக்கானுங்க. ஓகே ஓகே. அது தேடுறத நிப்பாட்டிட்டு ஒரு மாதிரி எங்களை பாக்குறானுங்க. இது சொல்லிட மாட்டீங்களே யார்கிட்டயும் எங்க ஊர்ல சொல்லிட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறானுங்க. பொழப்பா கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டேன். ஏடிஎம் கார்டு கிடைக்கல. சின்ன கதை. யோ வாட்சா இதுக்கும் ஹோல்சமுக்கு என்ன சம்பந்தம்? சம்மந்தப்பட்டே இருக்காது. நமக்கு பாட்காஸ்டுக்கு என்ன சம்பந்தம்? அதேதான். போய் சொல்லு போ. ஓகே அடுத்ததா கதை வச்சிருக்கீங்களா? அடுத்து இல்லப்பா என்கிட்ட சரக்கு அவ்வளவுதான்ப்பா இருக்கு. அப்புறம் சரி இன்னொரு கதை நான் சொல்றேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு அந்த அவங்க பேர் என்ன இந்த ஆயம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா? ஆமா ஆமா. அவங்க வந்துட்டு எங்க மேக்ஸ் மிஸ்டர் மட்டும் பயங்கர க்ளோஸா இருப்பாங்க. ஓகே. அப்படி என்னதான்டா க்ளோஸ் அப்படி என்னதான்டா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்க என்னன்னு தெரியல அவங்க அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு அந்த அவங்க மம்மின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க. ஆமா இவங்களும் பச்சை புடவை தான் கட்டுவாங்களா? ஐயோ என்னங்க ஆல்மோஸ்ட் இருக்க இருக்கு ப்ரோ கால் இருக்கா ப்ரோ? சொல்றேன். அப்படி மம்மி மம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அதாவது நான் அந்த எங்க மேக்ஸ் மிஸ் பண்ண ஹோல்சம் தான். ஓகே. அன்னைக்கு தீபாவளிக்கு அந்த முன்னாடி டைம்ல வந்துட்டு ஒரு சாரி எடுத்துட்டு வந்து சூப்பர் சாரி எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க உங்களுக்கு தான் அப்படின்ட்டு. பாலு ஜுவல்லர்ஸ்ல இருந்து. ஓகே. ஆச்சரியம் ஆயிட்டாங்க. என்னடா சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தா நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்கிறத தாண்டி நமக்கு சாரி எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒருத்தி இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க ஒரு பயங்கர ஹோல்சம் ஆயிட்டாங்க. அதை பார்த்து நான் பயங்கர ஹோல்சம் ஆயிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க அதாவது நான் எங்க மேக்ஸ் மிஸ் கூட நான் கொஞ்சம் நல்லா க்ளோஸ்ன்றனால என்னையும் அந்த ஆயம்மா நல்லா பார்த்து நல்லா பேசுவாங்க. அவ்வளவுதான். இது இது வந்து ஒரே ஒரு பர்சன்ல நிறைய பேரை இன்க்ளூட் பண்ணி சொல்ற மாதிரி. இந்த பப்ளிக் எக்ஸாம்ல வந்து காப்பி அடிக்க சில டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. ஐயோ ஆமா இது ரைடு வராங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டே நிப்பாங்களே வாசல்ல. அவங்க எல்லாருமே ஹோல்சமான மனிதர்கள் தான். அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த எக்ஸாம்பிளுக்கு பரியரும் பெருமாள் அந்த ஒரு டீச்சர் இருப்பாங்களே அது மாதிரிதான். அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நீ இங்க மட்டும் தான் என்ன எழுத போறேன், இங்க மட்டும் தான் உன்னை பார்க்க போறேன். அப்புறம் நீ யாரும் அதுக்கப்புறம் பார்க்கவே போறது இல்ல அவங்க. ஆனா அந்த இடத்துல பண்றாங்க பாருங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா கிறுக்கு தாயலிங்க இருப்பாங்க இவங்க. பா ஜட்டி அவரு பேண்ட் அவருன்னு செக் பண்ணுவாங்க. சரி அடுத்து இருங்க பாக்குறேன். டீ கடை சொல்றேன். நான் வந்துட்டு அந்த ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி குடிப்பேன் ப்ரோ டீ கடைக்கு போயிட்டு. ஓகே. அப்போ வந்துட்டு ஒரு கடைக்கு ரெகுலரா போயிட்டு நான் பிளாக் காஃபி குடிப்பேன். அவன் வந்துட்டு ஜிபே தான் பண்ணுவேன் நான் எப்போ. ஜிபே பண்ணோடனே என்னப்பா 10 ரூபாய்க்கெல்லாம் ஜிபேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கேன். இந்த ஹோல்சம் மனிதர்கள்லாம் எப்படி உருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இதான் தெரிவாங்க, ஒரு நெகட்டிவா தான் தெரிவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க அப்படி பயங்கர பாசிட்டிவா மாறுவாங்க. எப்படி அந்த சிக்கன் கடைக்காரர் மாதிரி. அந்த மாதிரி பிளாக் காஃபி வந்துட்டு நான் வாங்குறேன். திட்டினாரு இந்த மாதிரி என்னப்பா 10 ரூபாய்க்குலாம் டெய்லி வந்துட்டு ஜிபே பண்ணிட்டு இருக்கேன் அவனை, வேற என்னென்ன பண்றது இவ்வளவுதானே இருக்கு அப்படின்னு சொன்னா அது அப்படியே மாசங்கள் ஆகுது. நான் அப்படியே இதாக ஆகுது, நிறைய நாள் ஆகுது. நான் அவரு பிஸியா போட்டுட்டு இருப்பாரு, பிஸியா டீ போட்டுட்டு இருப்பாரு. நான் அந்த போயிட்டு ஆனா அந்த டைம்ல நான் மட்டும் பிளாக் காஃபி குடிப்பேன்.
நான் பிளாக் காஃபின்னு சொன்னேன், குனிஞ்சுக்கிட்டே என் வாய்ஸே வச்சு சிரிச்சிடுவாரு. வந்துட்டா இவன், அந்த ஜிபே பண்ற அந்த கிறுக்கு கூதியா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த காஃபியை போட்டு கொடுப்பாரு. அன்னைக்கு ஒரு நாள் அவரு என்கிட்ட ஓப்பன் அப் ஆகுறாரு. என்ன டெய்லி தம்பி, என்ன இங்க டெய்லி வந்து பிளாக் காஃபி குடிக்கிற, பேக் மாட்டிக்கிட்டு என்ன பண்ற அப்படின்னு, இந்த மாதிரி இங்க ஆப்போசிட்ல அங்கிள் தாத்தா ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு அவரு ஏதாச்சும் சொல்றாரு. நான் இத்தனை வருஷமா இங்க போட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா, டீ போட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நானும் ஒரு லைஃப் டிஸ்கஷனுக்குள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நாளா நான் போறது இல்ல, அதனால அவரை நான் பாக்குறது இல்ல. அவர் ஒரு சிறப்பான ஹோல்சமான ஆளு. ஓகே 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 ஓகே, அடுத்து செவ்வாழை டாக்ஸ். அவ்வளவுதான்ப்பா. வெஜிடா ப்ரோ, நீங்க சொல்லுங்க. எனக்கு அவ்வளவுதான்ப்பா. என் வாழ்க்கையில ஹோல்சம் புண்டைனா இவ்வளவுதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. எனக்கு ஹோல்சம் புண்டைக்கு ஆப்போசிட் புண்டையா பண்ணது ஒருத்தவங்க இருக்காங்க. அது என்னன்னா, இந்த அன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்த பாக்குறேன். அப்ப ஒரே ஒரு நிமிஷம், நீங்க 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 பேசிட்டு இருக்கீங்க, லேப்டாப் மைக் ஏதோ கோளாறு கொடுத்துட்டு இருக்கு. நான் அப்ப போயிட்டு வந்துடுறேன். இருங்க, உங்க மேட்டர் தான் சொல்லணும், இதை மட்டும் சொல்லிட்டு போங்க. சரிப்பா, சரி சொல்லு. பாக்குறேன் ஸ்டோரியில வந்துட்டு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு செவ்வாழை டாக்ஸ். ஓகே. நான் உடனே ஆர்த்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, அந்த ஆளு இந்த மாதிரி அனுப்புனாருடா, நான் தான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை போடுறாரு. அதுக்கப்புறமேட்டு கேட்டா, என்னமோ ரெஜிஸ்டர் பண்ணல, ஒரு புண்டையா பண்ணலங்கிறாரு. அந்த ஆள் லவ் பண்ணிட்டு அவர் ஸ்பேம் நினைச்சிட்டாரியா, விடுங்க. என்ன மயிர நினைக்கிறது. அப்புறம் கேக்குறேன், ப்ரோ யாரும் வருவாங்க ப்ரோ, ஆசிராமெல்லாம் வருவாரு ப்ரோ, ஹோம் கிரீம்லாம் வருவாரு ப்ரோ. அவங்களும் வரமாட்டாங்கடா, அவங்களாம் சின்ன பாட்காஸ்ட் மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்த நாளே போஸ்ட்லாம் வருது. நானும் ஆனா வன்மத்துடன் பார்க்கிறார், வன்மத்துடன் பார்க்கிறார். ஏங்க அந்த ஆள் மேல வன்மம் மட்டும் தாங்க இருக்கு, ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்றாரா? அதுக்குதான் சரி இன்னைக்கு வரமாட்டேன்னாரு ப்ரோ, இன்னைக்கு பாட்காஸ்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னாரு. அதான் சரி, அன்னைக்கு செம்ம கடுப்பாயிட்டேன், உங்களெல்லாம் வச்சு பதவி பரிமாற்றம் பண்ணிக்கலாம், நீங்க தான் ஏத்து வைக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் வந்து தொலைஞ்சு உட்காந்துட்டாப்ல. பயம் இல்லப்பா, அந்த ஆள் எதுக்கு மியூட்ல உட்காந்துருக்கான், ஆடியோ லான்ச்ல இருக்கான். எந்த ஆடியோ லான்ச் ப்ரோ? இன்னைக்கு அனில் ஆடியோ லான்ச் இன்னைக்கு. சரியா? அவ்வளவுதானா ப்ரோ, ஹோல்சம் முடிஞ்சா? அவ்வளவுதான்ப்பா, எனக்கு அவ்வளவுதான்ப்பா. உங்கள்ட்ட ப்ரோ டாக்கிமிச்சி ப்ரோ? எனக்கும் முடிஞ்சு ப்ரோ. ஆர்த்தர் மோகன், அனில் மோர்கன் இருந்தாலும் ஓப்பனே பண்ண மாட்டாருங்க. பாப்பேன், கொஞ்ச நாள் தான் பாப்பேன். துண்டு சிகரெட்ல ஆரம்பிக்கிற மாதிரிலாம் இல்ல, இதையே நம்ம எடுத்து எப்படி நடத்திடலான்னு இருக்கேன். இதுதாங்க இவ்வளவுதாங்க நாங்க வந்துட்டு ஹோல்சம் நாங்க பார்த்தது. ஹோல்சம் வந்துட்டு எல்லா இடத்துலயும் நம்ம சுத்தி நிறைய ஹோல்சம் மனிதர்கள் அங்கங்க செதறி கிடக்குறாங்க. அதை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தாதான் இதெல்லாம் ஹோல்சம்னு தெரியுது. அதனால அதை நல்லா பாருங்க. ஹோல்சம் மனிதர்கள் கிடைக்கிற மொமெண்ட் என்ஜாய் பண்ணிருங்க. நீங்களும் நிறைய ஹோல்சமா இருங்க. அந்த ஹோல்சமா இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஹோல்சம் கிடைக்கும் பாருங்க, அது அதுக்கு மேல ஹோல்சமா இருக்கும். ஹோல்சமா இருங்க, ஹோல்சம் மனிதர்களை பாருங்க. ஓகே, முடிச்சுக்கலாமா ப்ரோ? துண்டுபேடி பாட்காஸ்டுக்கு ரேட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கேளுங்க, எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அமைக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தடே ஆத்தர் மார்கன் இல்ல ப்ரோ, டாக்கிமிச்சி ப்ரோ. இல்ல அந்த ஆள் தான் டெக்ஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். எபிசோட் கேட்ட எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஹோல்சம் கதைகள் ஏதாவது இருந்தா வந்து துண்டுபிடி பேஜில் டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கேட்க சொல்லுங்க. அதே மாதிரி வந்து கேமியோ பண்ண வெஜிடா ப்ரோக்கு ரொம்ப நன்றி. எந்த ஸ்டோரியுமே சொல்லாம உட்காந்து இந்த ஆர்த் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. எண்ட் ஆஃப் தி பாட்காஸ்ட். நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இந்த ஆளு இப்படி ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாருன்னா அந்த ஆளே தூக்கி போடலாம் பாட்காஸ்ட்ல இருந்து. உங்க வியூவர்ஸ் லிசனர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சொல்லுங்க. இந்த பொன்னியின் செல்வன்ல ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, விக்ரம் வந்து அது இவன் ஆதித்ய கரிகாலன் வந்து வந்தியத்தேவன்ட்ட கொடுப்பான்ல, ஆபத்து வருவதாக ஓலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான்ல, செக்கில் சைமன் டேஞ்சர்.